ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் கார்டு எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு A4 எடுத்துருக்கோம். ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் இந்த ஃபவுண்டைன் இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல, அதில் போட்டுட்டு இந்த சைடு வந்து நம்ம டார்க் நீலம் வச்சுக்கிறோம், டார்க் ப்ளூ. இந்த சைடில் வந்துட்டு லைட் ப்ளூ வச்சுக்கிறோம். இப்போ இங்கே போயிட்டு ஸ்கொயர் நான் 15 வச்சுருக்கேன், அங்கே 19.23 இருக்குது. 10 வச்சுருக்கேன் நான். இப்போ வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். வந்து ஒரு ஃப்ளவர் வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம். இங்கே பண்ணிட்டு கர்வ் இருக்குல்ல, கர்வ் லைன் டு கர்வ்னு அதில் கொடுத்துட்டு இங்கே லைட்டாக வந்து ஒரு டிசைன் மாதிரி நமக்கு எந்த டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கிறேன். D எடுத்துக்கிட்டு இதுக்கு இங்கே மிரர் கொடுத்துக்கிறேன். மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன் நான். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுத்துட்டு இங்கே 90 டிகிரிக்கு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை கண்ட்ரோல் D கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் நம்ம கரெக்டாக இங்கே நடுவில் வச்சுட்டு இங்கே ரொட்டேட் பண்ணி வச்சுப்போம். கரெக்டாக நமக்கு அந்த இது வர மாதிரி வச்சுக்கிறோம். அப்புறம் அதை கண்ட்ரோல் D கொடுத்து இங்கே மிரர் கொடுத்துக்கோங்க. இப்போ அதையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து மாதிரி வந்துருச்சா. இப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து வெல்டுன்னு இருக்குல்ல, அந்த வெல்டு கொடுத்துருங்க. இப்போ இது நம்ம எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணோன்னா இங்கே நம்ம வைக்க போகிறோம். அப்போ இதை வந்து கார்னரில் கட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜு தெரிஞ்சதில் அந்த எட்ஜில் வச்சுருங்க. எட்ஜில் வச்சுக்கிட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி இங்கே ட்ரிம்முன்னு கொடுத்துருங்க. ட்ரிம்முன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு பாதியாக கட் ஆகிடுச்சா. இப்போ இதை நம்ம டிலீட் பண்ணிப்போம். இப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்போம். கரெக்டாக கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதை கண்ட்ரோல் D எடுத்து இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுத்துக்கலாம், ஒரு நீல கலர் கொடுத்துப்போம். வச்சுக்கிட்டோமா. இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு டார்க் க்ரீனும் இங்கே வந்து நம்ம இந்த லைட் ரோஸும் வச்சுப்போம். இப்போ அதுக்கு இங்கே வந்துட்டு இந்த ஃபில் ஆங்கர் இருக்குல்ல, அதை லைட்டாக இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இங்கே வச்சுட்டு இந்த நீல கலரை இங்கே வச்சுப்போம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுப்போம். இங்கே கொஞ்சம் டிசைன் காண்டி நம்ம அதுக்கு ஒரு எல்லோ கொடுத்துப்போம். இதை கண்ட்ரோல் D எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இதையும் கண்ட்ரோல் T கொடுத்தா டூப்ளிகேட் வரும், அதை இங்கே வச்சுக்கோங்க. இன்னொரு கண்ட்ரோல் D எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சர்க்கிள் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே ஸ்கொயர் போட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இது பாதியாக கிடச்சிரும். அதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த பாதியை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சிடும். அதே மாதிரி இதை கண்ட்ரோல் D கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு இங்கே வச்சுப்போம் நம்ம. இப்போ ஓகே ஆயிடுச்சா. இப்போ நம்ம வந்து ஒரு விளக்கு ஒன்று பண்ணலாம். பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை வச்சுட்டு இங்கேருந்து போட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு ரெட்டும் இங்கே வந்துட்டு டார்க் ப்ரௌனும் கொடுப்போம். இனி ஃபில் ஆங்கிள் கொடுத்திங்கன்னா நமக்கு ஒரு ஷேடு மாதிரி வரும். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது, நன்னு கொடுத்துருவோம். இப்போ அதே பென் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கரெக்டாக இன்னொரு அதே மாதிரி இப்போ வந்து இந்த விளக்குக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுவோம் நம்ம.
அதே மாதிரியே தான் இந்த கர்வ் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கோம். சும்மா விளக்குக்கு நம்ம போடுற டிசைன் தான், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி பென் டூல் கொடுத்துட்டு கர்வ் கொடுத்துட்டு இப்படி வளைச்சிக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு இங்கே வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்துப்போம், அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த ஹெட்ஜ். ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இதை கண்ட்ரோல் D கொடுத்து இங்கே கீழே வச்சுக்கோங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, விளக்கோட சைஸுக்கு வச்சுட்டு இதில் போய்ட்டு ஒரு டாட் டிசைன் மாதிரி கொடுப்போம். ஸ்ட்ரோக் வந்து கொடுப்போம், இதுக்கும் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்போம். திருப்பி இதை கண்ட்ரோல் D கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே கீழே இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறிடும். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்ட் டிசைன் மாதிரி கொடுப்போம். இதையும் கரெக்டாக ஒரு ரவுண்டு. இதுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துப்போம். ஸ்ட்ரோக் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வருது. கண்ட்ரோல் D கொடுத்து கொடுத்தாச்சா? இப்போ வந்து நம்ம தீபம் போட போகிறோம். தீபம் வந்து அதே மாதிரி பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு சாய்வாக போட்டு இப்படி ஒரு சாய்வாக போட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் போட்டுருங்க. போட்டுக்கிட்டு அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணி கர்வ்னு கொடுத்துட்டு இங்கே இப்படி நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இப்படி உள்ளே போகிற மாதிரி. அடுத்து இது வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே போகிற மாதிரி. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நல்ல லைன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துப்போம், அப்போ ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் D எடுத்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் கொடுப்போம். இதுக்கு வந்து இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை வச்சுட்டு இங்கே வந்துட்டு இங்கே ஆரஞ்சு கலரும் கீழே வந்துட்டு எல்லோ கலரும் கொடுப்போம். இப்போ இங்கே வந்து ஆங்கிளில் போனால் உங்களுக்கு நல்லா இப்போ இந்த எல்லோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ட்ராப் ஷேடோவுக்குள்ள அதில் போய்ட்டு ஸ்மால் க்ளோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் வந்து இங்கே எல்லோ கொடுத்துருங்க. கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 50 வச்சுட்டு இங்கே வந்து அவுட் சைடு வச்சுருவோம். அவுட் சைடு இதில் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த விளக்கு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராப் ஷேடோ கொடுப்போம். இப்போ இதை குரூப் கொடுத்துருங்க. குரூப் கொடுத்துட்டு நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ நமக்கு இந்த எல்லோ இருக்குல்ல, இந்த எல்லோ ஃப்ளவர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இதுக்கும் ட்ராப் ஷேடாக கொடுங்க. இதுக்கு வந்து பாட்டம் லெஃப்ட்டுன்னு கொடுங்க. இப்போவும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு வந்து பிளாக்குன்னு கொடுத்துருங்க. இதை வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்குல்ல, இன்ட்ராக்டிவ் டிரான்ஸ்பரன்சி டூல்ஸ், அதை வச்சுட்டு லைட்டாக ஓகேவா நம்ம இப்போ போட்டாச்சா? இப்போ வந்துட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இது வந்து அரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட்டில் வரணும். அதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்து இப்போ இந்த விளக்கு செலக்ட் பண்ணி ஆரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட். இப்போ ஓகே ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து இங்கே ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைப் பண்ணதை வந்துட்டு அப்படியே இதே உங்களுக்கு எப்படி வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வேண்டிய மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கேன்.
பிளாக் கலரை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ எழுதிக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிளான தீபாவளி விஷஸ்.